Hello everyone, Jai Hind. வெல்கம் டு சந்துரு மேக்ஸ் டிஃபென்ஸ் சீரீஸ். இந்த வீடியோவில் நாம் எஸ்எஸ்பியோட ஃபர்ஸ்ட் டே ப்ரொசீஜரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் 15 OLQஸை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த வீடியோஸில் இருந்து 15 OLQஸை டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த டெஸ்ட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே நம்ம எல்லாருமே சிடிஎஸ், ஆஃப்கேட், சிஜிகேட் இந்த மாதிரி வேறு எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து போகிறது எஸ்எஸ்பி தான். அந்த எஸ்எஸ்பி ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரி 1 இருக்குது அப்படின்னா டிசம்பர் 31 அந்த ஊருக்கு நம்ம ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஜான்வரி 1 காலையில் 6 or 6:30 ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ரிப்போர்ட் பண்ணுறது நம்மளோட மிஸ்டேக்ஸ் எதாவது பண்ணியிருந்தோம், ஹால் டிக்கெட்டை மிஸ் பண்ணிட்டோம், இல்லை அந்த டாக்குமெண்ட் கொண்டு வரல, இந்த டாக்குமெண்ட் கொண்டு வரலன்னு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த முன்னாடி நாளுமே நம்ம எல்லாமே வச்சுருக்கோன்னு இதாக லெத்தாஜிக்காக இல்லாமல் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சரி பண்ணிக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் போய் அப்பியர் ஆகிறது இன்னுமே பெட்டர். நல்லா தூங்கணும், அதுதான் மெயின். அப்போ தான் டே 1 நடக்கக்கூடிய டெஸ்ட்டை நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ 8 hours தூக்கம் இல்லாமல் இந்த டெஸ்ட்டுக்கு போகாதீங்க. இட் வில் மேக் அஸ் டிஸ்டர்ப்டு. அதனால் சொல்கிறேன், நல்ல தூக்கத்தோடு இந்த டெஸ்ட்டுக்கு போங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டே உள்ளே ரிப்போர்ட் பண்ணுவோம். ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் சின்ன டாக்குமெண்ட் செக், இந்த ஆதார், கால் லெட்டர் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. நேம் சிமிலராக இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மும் செக் பண்ணுவாங்க. இந்த செக்கிங் முடித்ததுக்கப்புறம் நமக்கு ஏஜ் வைஸ், லைக் இந்த சென்ஸ் ஃப்ரெஷர்ஸு கடைசியாக நிறையா அப்பியர் ஆனவங்க ஏஜ் பேஸ் பண்ணி ஒரு செஸ் நம்பர் கொடுத்துருவாங்க. 1லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 வரைக்கும் கொடுப்பாங்க. அது முடித்ததுக்கப்புறம் நம்மளை பிரேக்ஃபாஸ்ட் அனுப்புவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் OAR அப்படின்ற ஒரு டெஸ்ட் இருக்கும். OAR அப்படின்னா என்னன்னா ஆஃபீஸர்ஸ் இன்டெலிஜென்ட் ரேட்டிங் டெஸ்ட். இதில் நம்மளோட வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுவாங்க. நத்திங் பட் நாம் ஆஃப்கேட், சிஜிகேட் மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணுவோம்ல, அதுதான். அந்த வெர்பல் நான் வெர்பலை ரொம்ப இன்டென்ஸாக செக் பண்ணாமல் ஒரு மாடரேட் டு ஈஸி லெவலில் செக் பண்ணுவாங்க. 2 பேப்பர் தருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர், செகண்ட் ஒரு பேப்பர். டைமிங் வந்து இட் டிபெண்ட்ஸ். சில போர்டில் 25 minutes, சில போர்டில் 35 minutes. இந்த டைமிங்கில் அந்த வெர்பல் நான் வெர்பல் கொஷின்ஸை நம்மளை அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அது முடித்ததுக்கப்புறம் இது குவாலிஃபைங் தான். இதை வச்சு யாரையும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த டெஸ்ட்டை முடித்ததுக்கப்புறம் நமக்கு இன்னொரு டெஸ்ட் இருக்கும். அந்த செகண்ட் டெஸ்ட்டுக்கு நான் கடைசியாக வரேன். இப்போது இந்த OARல என்ன மாதிரி கொஷின்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பிக்சர் வந்துட்டு எஸ்எஸ்பியில் எப்படி இருக்கும், ஃப்ரெஷர்ஸ் ஆல்ரெடி போனவங்களுக்கு தெரியும். இது வந்து எஸ்எஸ்பி எப்படி இருக்கும்னு தெரியாமல் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் கிளியர் பண்ணி போகிறவங்களுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ரேக்ஸ் அடிக்கிருப்பாங்க, அதில் நம்ம பேக்ஸை வச்சுருப்போம். இந்த ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டயர்டாக தூங்கு மூஞ்சியோடு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ வந்துட்டு டயர்டாக இருக்கும். பிகாஸ் வேறு ஊர்லேருந்து எங்கெங்கேயோ இருந்து ட்ராவல் பண்ணி நமக்கு கொடுத்த சென்டருக்கு போவோம். அந்த சென்டரில் எல்லா நாளும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சிலருக்கு அன்னைக்குன்னு பார்த்து தலைவலிக்கும், சிலருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், சிலருக்கு மோஷன் சிக்னஸ் வரும். இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதையெல்லாம் தாண்டி நம்ம டே 1 பர்ஃபார்ம் பண்ணுறது தான் மீதி 4 நாள் உள்ளே இருந்து நம்மளோட ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸை காட்டி யூனிஃபார்மை போடுறதுக்கான ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் அங்கங்கே அடிக்கிட்டு தான் நம்ம ப்ரொசீஜருக்கு போவோம். ஃபோன் எல்லாமே சரண்டர் பண்ணிடணும், எதுவுமே உள்ளே எடுத்துகிட்டு போக மாட்டோம் டெஸ்டிங் ஹால்குள்ளே. ஸோ இப்போ வாங்க OAR பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பேசிக்கான கொஷின்ஸ் தான் வரும்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி தான் வரும். விச் நம்பர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட், இந்த மாதிரி ஒரு 5 நம்பர்ஸை கொடுத்துட்டு எது டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்பாங்க. ஸோ ஆஃப்கேட், சிஜிகேட், சிடிஎஸ் மாதிரி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி போகிறோம் நமக்கு இது பிரச்சனையே இல்லை. இதை நம்ம ஈஸியாக பண்ணிவிடுவோம். செகண்ட் கொஷின் பாருங்கள், ஃபைண்ட் த letter that replaces the question mark, BDF. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரு சீக்வன்ஸ் இருக்க போது அந்த சீக்வன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல், சிம்பிள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சூஸ் த ஆட் ஒன் அவுட், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த பேட்டர்ன், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. 2 square, 4 square, 6 square, அடுத்தது 8 square. இந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணணும். அண்ட் தென் இந்த டெஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு சின்ன பிரேக் விட்டுட்டு, இல்லை பிரேக்கும் விடாமல், இட் டிபெண்ட்ஸ். வின்டர் சீசனில் போகும்போது பிரேக் கிடைக்கும். நார்மலான சீசன்லலாம் போனீங்கன்னா சுத்தமாக பிரேக் கிடைக்காது. டேரெக்டாக வந்து இந்த பிபிடிடிக்கு போயிடுவாங்க. இந்த பிபிடிடி இதுதான் நம்மளோட 4 நாள் அடுத்து நம்ம உள்ளே இருக்க போகிறோமா இல்லையான்றதை நமக்கு காட்ட போகிற டெஸ்ட். இந்த டெஸ்ட் என்னென்னா பிக்சர் பெர்செப்ஷன் அண்ட் டிஸ்கஷன் டெஸ்ட். சுருக்கமாக ஒரே லைனில் சொல்லணும்னா ஒரு பிக்சரை டிஸ்பிளே பண்ணுவாங்க. 30 செகண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த பிக்சரை பார்த்துட்டு நமக்கு ஒரு ஸ்டோரி எழுதணும். அந்த ஸ்டோரிக்கு ஒரு 4 நிமிஷம் டைம் தருவாங்க. அவ்வளோதான். அந்த எழுதின ஸ்டோரியை நாம் திக்கி திணறாமல் டீசெண்டாக
ஒரு நிமிஷத்துக்குள்ளே இல்லை ஒரு 70 செகண்டுக்குள்ளே அந்த ஸ்டோரியை திக்காமல் திணறாமல் சொல்லணும், நெரேட் பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் அந்த டெஸ்ட். பட் இது நமக்குள்ளே இருக்கிற குவாலிட்டிஸை அப்படியே வெளியே காட்டக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு பொட்டன்ஷியலான டெஸ்ட். அதனால தான் இந்த டெஸ்ட்டை வச்சு நம்மளோட டே 1 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா பிக்சர் ஒன்று டிஸ்பிளே பண்ணுவாங்க, 30 செகண்ட்ஸ் டைம் கொடுப்பாங்க. அந்த 30 செகண்டில் நீங்கள் பிக்சரை இன் டீட்டெயில் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், லெஃப்ட் கார்னர்லேருந்து கீழே ரைட் பாட்டம் கார்னர் வரைக்கும் ஒரு தடவை பார்க்கணும். அண்ட் தென் அப்படியே ரைட் பாட்டம்லேருந்து ரைட் டாப் வரைக்கும் பார்த்துட்டு ரைட் டாப்லேருந்து திரும்ப லெஃப்ட் பாட்டம் வரைக்கும், புரியுதா? டயக்னலி பிக்சர் அப்சர்வ் பண்ணணும், சென்ட்ரலி அப்சர்வ் பண்ணணும், அண்ட் ஹரிசாண்டலாகவும் நீங்கள் பிக்சரை அப்சர்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆக்சிஸ்லையும் பிக்சரை பார்க்கணும். அந்த 30 செகண்டில் எத்தனை கேரக்டர்ஸ் உள்ளே இருக்குது அந்த பிக்சரில். சில டைம்ஸ் ஒரே ஒரு பையன் மட்டும் நடந்து போகிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும். சில டைம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து எங்கேயோ பேசிகிட்டு இருக்க மாதிரி வரும். அவங்க ஏன் இதை நான் அப்படி அப்சர்வ் பண்ண சொல்கிறேன்னா, 4 பேர் நிற்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் பாட்டுக்கு ஒரு கதை எழுதிடக்கூடாது. 4 பேர் நிற்கிறாங்க, அதில் இப்படி நடக்குது, அந்த மாதிரி வச்சாங்க, அப்படி எழுதக்கூடாது. அந்த 4 பேர் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க 4 பேர் ஒரு யூனிஃபார்ம் போட்ட போலீஸ்காரங்களாக இருக்கலாம், இல்லை அவங்க ஒரு காலேஜ் பசங்களாக இருக்கலாம், இல்லை ட்ரௌசர் போட்ட ஸ்கூல் பசங்களாக இருக்கலாம். அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கணும், கற்றுக்கணும். அதுக்கப்புறம் கையில் என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்க, ஒரே ஒரு சின்ன பேக் மாட்டிருக்காங்களா, மேபி காலேஜ், இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவும் வச்சுருக்காங்களா, கையில் பென் எதுவும் பேக்கெட்ஸில் வச்சுருக்காங்களா, அது எல்லாமே நம்ம நோட் பண்ணணும். அவங்க எந்த மாதிரி லொக்கேஷனில் நிற்கிறாங்க, காலேஜ் மாதிரி ஒரு எக்ஸ்போஷரில் ட்ரீஸ் எல்லாம் நிறைஞ்சி ஒரு காம்பவுண்ட் செவர்கிட்ட நிற்கிறாங்களா, இல்லை ஸ்கூல் மாதிரி இடத்துல ஒரு ப்ளே கிரவுண்டு மாதிரியோ ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இடத்துல இருக்காங்களா, இல்லை ஒரு வீட்டில் ஒரு டேபிளில் உட்காந்து எதாவது டிஸ்கஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணணும். இது எல்லாத்தையும் நோட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும். இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு ஆள் நம்மளோட ஹீரோவோ இல்லை ஹீரோயினோ, அவங்க தான் வந்து நம்மளோட கோர். அவங்கள வச்சு தான் நம்ம ஸ்டோரியை லீட் பண்ண போகிறோம். ஸோ மீதி 3 பேர் நார்மலாக கதையில் இருப்பாங்க, அவங்களையும் இன்க்ளூட் பண்ணி மட்டும்தான் நம்ம கதை எழுதணும். ஓகேங்களா? இப்போது டீட்டெயில் நோட்டேஷன், அதுதான் செகண்டு. நம்மக்கிட்ட ஒரு பேப்பர் தருவாங்க, அதை நான் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் வச்சுருக்கேன், நான் காட்டுறேன். அந்த பேப்பரில் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு பிக்சரில் 4 பேர் பார்த்தோம் அப்படின்னா 4 பேர் மேல், 4 பேருமே மேல்னு வச்சுக்கோங்களேன். 4 பேருக்கும் 4M போடுங்க. எல்லாருமே எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க, பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருந்தாங்க, உங்களுக்கு அப்படி நீங்கள் அதை அப்படி அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ப்ளஸ் போடுங்க. இல்லை அவங்க நெகட்டிவாக இருக்கிற மாதிரி, கோவப்படுற மாதிரியோ கத்துற மாதிரியோ அந்த பிக்சரில் இருந்தாங்கன்னா அங்கே நெகட்டிவ் போடுங்க. இல்லை எக்ஸ்ப்ரெஷனே இல்லை, சிரிக்கவும் இல்லை கோவப்படவும் இல்லைன்னா அங்கே நியூட்ரல் போடுங்க. 0 கூட போட்டுக்கலாம் அந்த இடத்துல. 0 நல்லா சிரித்து ஜாலியாக இருக்கிற இமேஜாக இருந்தால் பாசிட்டிவிட்டி ப்ளஸ். இப்போ மேல்னா 4M, 4 கேரக்டருமே மேல்னா 4M போடுறோம். 4M கீழேயும் எல்லாருமே ஜாலியாக இருந்தால் ப்ளஸ் போடுறோம், இல்லை கோவத்தோட சண்டை போடுற மாதிரி இருந்தால் மைனஸ் போடுறோம், இல்லை எவனாவது 2 பேர் ஜாலியாகவும் 2 பேர் நியூட்ரலாக எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருந்தால் 2 தடவை ப்ளஸ்ஸு, அடுத்து இருக்க 2Mல 0 போடுறோம். அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வயசு இருக்குன்னு தோணுதோ, அந்த பிக்சரில் 4 பேரை பார்த்ததும் ஒரு 25 வயசு பசங்கன்னு தோணுச்சுன்னா ஒரு 25 அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அதில் 4 பேரை போட்டுட்டு அந்த 4 பேரில் யார் உங்கள் ஹீரோன்றதை நீங்கள் மார்க் பண்ணணும், ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த மொத்த M ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் அண்ட் தென் அவங்க வயசு, அதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு 1 minute டைம் தருவாங்க. ப்ளஸ் சைடில் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு காலம் இருக்கும். அந்த ஆக்ஷனில் உங்கள் கதையோட தீம் என்ன அப்படின்றது நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். அந்த கதையோட தீம் தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு நம்ம நெரேட் பண்ணும்போது அதை நம்ம சொல்லுவோம், நம்ம தீமாக என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு. நான் பிக்சர் காட்டுவேன், அந்த பிக்சர் காட்டும்போது உங்களுக்கே நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த தீம் வந்து 1 லைனில் இருக்கணும், நச்சுன்னு இருக்கணும், கரெக்டாக அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைனாக இருக்கணும். நம்ம வேறு ஏதாவது ஒன்று எழுதி வச்சுட்டு உள்ளுக்குள்ள கதையில் வேறு ஏதாவது எழுதக்கூடாது. அது அப்படியே நம்மளோட ரிஜெக்ஷனுக்கு வழிவகுத்துரும். அடுத்தது 4 நிமிஷத்தில் நீங்கள் என்ன ஸ்டோரி மனசில் நினச்சிருக்கீங்களோ அந்த ஸ்டோரியை எழுதணும். ஸோ மெயின் பார்ட்டே இங்கே தான். ஸ்டோரி எழுதணுன்றதுக்காக கண்ணா பின்னான்னு ஸ்டோரி எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஒரு ஸ்டோரி 8லேருந்து 9 லைன் தான் இருக்கணும். ஸ்டார்டிங் இன்ட்ரொடக்ஷன், உங்கள் ஹீரோக்கு இத்தனை வயசாகுது, இந்த இடத்துல வேலை செய்கிறாங்க, இல்லை இந்த காலேஜில் படிக்கிறாங்க, அவ்வளோதான். 2 லைன்ஸில் முடிஞ்சிருமா? அவங்க அடுத்தது கதைக்குள்ளே கொண்டு வரணும். அந்த கதையில்
நம்ம ஹீரோவோ இல்லை நம்ம வச்சுருக்க ஒரு லேடி ஃபீமேல் கேரக்டரோ அவங்க ப்ராப்ளம் சால்விங்கை ஒரு ஆட்டிடியூடாக கொண்ட ஒரு லீடராக இருக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் கொண்ட லீடராக இருக்கணும், இல்லை தன்னோட மொத்த ஸ்டாமினாவையும் காட்டி ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஒரு பர்சனாக இருக்கணும், அந்த OLQs நிறைஞ்ச ஒரு பர்சனாக இருக்கணும். சும்மா ஒரு கதையை எழுதிட்டு அந்த டெஸ்ட்டை கடந்து போக முடியாது, ஏன்னா அப்படி போனால் நம்ம ரிஜெக்ட் ஆகிடுவோம். ஸோ பிக்சர்ஸும் அப்படி தான் வரும். நான் அடுத்து வச்சுருக்க பிக்சர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. அண்ட் தென் இது முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு 10 minutes டைம் கொடுத்து தனித்தனியாக நம்மள ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. நமக்கு நெரேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஒருத்தருக்கு 1 நிமிஷம் கொடுப்பாங்க. சில போர்டில் நமக்கான கம்ஃபர்டபுள் டைம் எடுத்து நெரேட் பண்ணவும் கொடுப்பாங்க. நம்ம எழுதியிருக்க அந்த 8 to 10 லைன்ஸ் எழுதியிருக்க ஸ்டோரியை திக்காமல் திணறாமல் ஸ்டார்டிங்கில் குட் மார்னிங் சொல்லி ஆரம்பித்து நெரேட் பண்ணி முடிக்கணும். அப்படி நெரேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். தனித்தனியாக நம்மளோட கதையை சொல்லுவோம். அதுக்கப்புறம் இருக்கிற குரூப்பில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு காமன் ஸ்டோரிக்கு வரணும். அந்த குரூப் டிஸ்கஷனும் நம்மளை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழியை போட்டு கொடுக்கும். ஸோ ஸ்டோரி எழுதி முடித்ததுக்கப்புறம் நம்ம போய் ஒரு ரூமில் உட்காருவோம் இல்லையா, அங்கே 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் குரூப் டெஸ்டிங் ஆஃபீஸர், GT1 சொல்லுவாங்க. அப்புறம் இன்டர்வியூங் ஆஃபீஸர், இன்னொருத்தர் சைக்காலஜிஸ்ட். இவங்க 3 பேரும் தான் நம்மளோட ஆன்சர் அந்த நம்ம எழுதியிருக்க நெரேஷனை பண்ணக்கூடிய நெரேஷனையும் எழுதின ஸ்டோரியையும் அசஸ் பண்ணுவாங்க. ஸோ நல்ல ஸ்டோரி எழுதியிருந்தால் சைக்காலஜிஸ்ட் அதை பார்த்துக்குவாங்க. பிகாஸ் பேப்பர்ஸ் அவங்க கையில் தான் இருக்கும், நீங்கள் எழுதின ஸ்டோரி பேப்பர்ஸ். அண்ட் தென் அதை நல்லா நெரேட் பண்ணுறத நம்மளோட இன்டர்வியூங் ஆஃபீஸர் பார்த்துப்பாங்க. நீங்கள் திக்காமல் திணறாமல் கான்ஃபிடென்ட்டாக போல்டாக பேசுகிறீங்களா, அந்த ஸ்டோரியை நெரேட் பண்ணுறீங்களா இருக்கிற குரூப் மெம்பர்ஸ் கிட்ட, அதை அவங்க பார்ப்பாங்க. குரூப் டிஸ்கஷன், குரூப்பில் ப்ரொடக்டிவாக இருக்கோமா, சண்டை போடாமல் கத்தாமல், இல்லை நான் சொல்கிறதான் சரி நீ சொல்கிறதான் சரின்னு சொல்லாமல் அடுத்தடுத்து ப்ரொடக்டிவாக போகிறோமான்றதை GTO குரூப் டெஸ்டிங் ஆஃபீஸர் பார்ப்பாங்க. இந்த மாதிரி அசஸ் பண்ணுவாங்க. 3 பேரும் 3 விதமாக பார்க்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ஒரே மெத்தட்ஸ் தான். நம்மளோட ரியாலிட்டியோட ஒரிஜினாலிட்டியோட போகணும், புதுசாக எதையும் ட்ரை பண்ணிடக்கூடாது. அண்ட் தென் கன்க்ளூஷனாக குரூப்லேருந்து ஒருத்தரே நாமினேட் பண்ண சொல்லி ஸ்டோரியை ஒரு காமன் ஸ்டோரியை நெரேட் பண்ண சொல்லுவாங்க. அது உங்களுக்கான சான்ஸாக இருந்தால் நீங்கள் உங்களோட ஐடியாஸையும் மொத்தமாக குரூப்பாக என்ன டிஸ்கஸ் பண்ணிங்களோ அந்த ஐடியாஸையும் மெர்ஜ் பண்ணி கூட சொல்லலாம். இல்லை மொத்தமாக குரூப் என்ன டிசைட் பண்ணாங்களோ நீங்கள் அதையுமே சொல்லிட்டு போயிடலாம். போல்டாக கான்ஃபிடெண்ட்டாக சொல்லணும், அது நமக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் தென் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா, சாம்பிள் பிக்சர்ஸ் காட்டுறேன் அப்படின்னு. ஸோ இது ஒரு சாம்பிள் பிக்சர். சிலருக்கு இது எப்படி வேணாலும் தெரியல, எல்லாருக்கும் இது ஒரே மாதிரி இருக்கணும்லாம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் மாதிரி சிலர் பர்சீவ் பண்ணுவீங்க. இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்குது, அது ஒரு ஷாப்பிங் மாலாக இருக்கலாம், தியேட்டராக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். நமக்கு ஒரு ஹீரோ இல்லை இந்த லேடி எழுதுறவங்களை பொறுத்து. ஸோ நம்ம இந்த கார்னர் லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்கிறவரை நம்ம ஹீரோவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ண போகிறாரு, இந்த ஃபயர் இன்சிடெண்ட்டுக்கு என்னெல்லாம் செய்ய போகிறாரு அப்படின்றது நம்மளோட ஸ்டோரியில் இருக்கணும். ஸோ இதை பார்த்துட்டு இது ஒன் ஆஃப் த பிக்சர்ஸ் தான், இது மாதிரியே பிக்சர்ஸ் வரும்லாம் சொல்ல முடியாது. இப்போ இது ஃபயர் இன்சிடெண்ட், ஒரு ஃபயர் பிரேக்கேஜ் நடக்குதுன்னு சொல்லி எல்லா பிக்சர்ஸும் இதே மாதிரி வராது. சிலதெல்லாம் ரொம்ப நியூட்ரலாக ஒரு பையன் நடந்து போகிற மாதிரி கூட வரும். அப்போ நம்மளோட லைஃப்பில் நம்ம எதனா பண்ணியிருப்போம், அந்த மாதிரி நடந்து போகும்போது யாருக்காவது உதவி பண்ணியிருப்போம், இல்லை எதனா ஒரு பர்சனல் ஒரு மீட்டிங்காகவோ ஒரு இன்டர்வியூக்காகவோ போயிருப்போம். அப்போ நம்ம ஏதாவது பார்த்த விஷயங்கள் கேட்ட விஷயங்களோ அந்த இடத்துல ஸ்டோரி மேக் பண்ண முடியும், ஸ்டோரி மேக் பண்ணலாம். ஸோ அப்போ தான் நம்மளோட ஒரிஜினாலிட்டி வெளியே வரும், நம்மளோட குவாலிட்டிஸ் வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சரில் நம்ம ஹீரோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒருத்தர், நம்ம ஒரு யங் ஏஜ் பர்சனை வச்சுக்கிறது நல்லது. நம்ம வயசு ஒட்டியே இருக்கிற ஆளை வச்சு எழுதுனா இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். இவர் ஒரு IT எம்ப்ளாயி, இங்கே ஒர்க் பண்ணுறாரு. on a Sunday when he went for a shopping mall with his family, suddenly a fire broke out in the shopping mall. அப்போ இதுதான் இன்ட்ரொடக்ஷன், இவ்வளோ தான். இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னாலும் எழுதலாம், பட் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். 4 minutes இதுதான் அந்த ஃபஸ்ட்டு 2 லைனாக இருக்கணும். அதுக்கப்புறம் immediately he evacuated the people, he tried to evacuate all children, female first, and then old people, and then
men. He made use of the volunteers who came out voluntarily, and with their help he evacuated everyone successfully, and simultaneously he called for the fire brigade அப்படின்னு சொல்லி எழுதணும். நம்ம ஊரில் நாம் ஃபயர் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம், அதை ஃபயர் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஃபயர் பிரிகேடுன்னு எழுதணும். அது ஒரு காமன் டேர்ம், நேஷ்னல் லெவலில் ஃபயர் பிரிகேடுன்னு தான் சொல்லணும் அதை. ஸோ immediately and simultaneously he called for the fire brigade, and until they come inside, he also searched for the fire extinguishers in the mall, took them out and tried to worsen the fire. அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஸ்டோரி அப்ரோச் பண்ணலாம். இல்லை வேறு யாருக்காவது இது வேறு ஏதாவது பெர்ஸ்பெக்டிவில் இருந்துச்சுன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டோரி சொல்லலாம், ஸ்டோரி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் கன்க்ளூட் பண்ணிவிட்டு he safely evacuated others and made sure no casualties were there. அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் ஒரு லைனை கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட 8லேருந்து 10 லைனுக்குள்ளே உங்கள் ஸ்டோரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த ஒரு நிமிஷத்தில் நம்ம ஸ்டோரியை நரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு பிக்சர். அடுத்தது இந்த பிக்சர். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருமே காமனாக இதை எப்படி எந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்ப்போன்னா, இந்த நடுவில் ஒருத்தன் நல்ல மீசை வச்சவன் ஏதோ ஒரு செயினை கையில் பிடுங்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ சிலர் வந்து இவன் திருடன்னு சொல்லலாம், பின்னாடி வந்து ஒருத்தன் துரத்திட்டு வரான் இல்லையா, அவன் வந்துட்டு இவனை வந்து பிடிக்கிறதுக்காக வரான்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஏன் காமனாக எல்லோரும் இப்படி யோசிப்போன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி அந்த ரிக்ஷாவில் வரக்கூடிய லேடி அந்த இடத்துல அவங்களோட ஃபேஸையும் அவங்களுக்கு சுற்றி அந்த கொடுத்துருக்க அந்த ஒரு கோடு கூட கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் கவர் பண்ணணும் நீங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி டயக்னலாக பாருங்கள். டயக்னலாக பார்க்கும்போது லெஃப்ட் டு ரைட் பாட்டம், அப்படியே மேலே போயிட்டு ரைட் டாப்லேருந்து லெஃப்ட் பாட்டம் பார்த்துட்டு ஹரிசாண்டலாகவும் பாருங்கள், வெர்டிக்கலாகவும் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது என்ன தோணுதோ அதை எழுத ஆரம்பிங்க. உங்கள் ஹீரோ என்ன பண்ணி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறாரு. அடுத்தது இந்த மாதிரி பிக்சர்ஸு. ஒரு கிராமம் இருக்குது, ஒரு போலீஸ்காரர் இருக்கார். ஸோ நீங்கள் எடுத்ததுமே ஒரு இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்லாம் சொல்லாமல் நேராக ஒரு டெப்யூட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த மாதிரி கூட பேசலாம். சரி, அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்யூட்டி கமிஷனர் என்ன பேச போகிறாரு? என்ன வேணால் பேசலாம். இப்போது இவங்கெல்லாம் தலப்பாக கட்டியிருக்காங்க. மேபி இவங்க ஒரு பஞ்சாப்காரங்களாம் வச்சுக்கோங்களேன், சீக்ஸ் அப்படி வச்சுக்கலாம். இவங்க என்ன ஒரு காமன் ப்ராப்ளம், அடிக்கடி நியூஸில் ஒரு விஷயம் வரும், அந்த ஸ்டபிள் பர்னிங் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ நம்ம ஹீரோ இந்த போலீஸ்காரர் என்ன பண்ணுறாரு, வில்லேஜர்ஸ், ஹரியானா பஞ்சாபில் இருக்கிற வில்லேஜர்ஸ், அதுக்கு நம்ம ஹீரோ வந்து தமிழ்நாட்டுக்காரராக இருக்கக்கூடாது, அவருமே பஞ்சாபை சேர்ந்தவராக இருக்கணும், இல்லை ஹரியானாவில் ஒர்க் பண்ணுற ஒரு டெப்யூட்டி கமிஷனராகவோ இல்லை ஒரு அசிஸ்டன்ட் கமாண்டண்டாவோ இருக்கலாம். அவர் இந்த ஸ்டபிள் பர்னிங்னால ஏற்படக்கூடிய பொல்யூஷனுக்கு போய் அவேர்னஸ் கொடுக்குறதா ஒரு தீமை செட் பண்ணி அந்த ஸ்டோரியில் நிறைய ஆக்ஷன்ஸை ஆட் பண்ணுங்கள். அவர் எல்லா வில்லேஜர்ஸ்க்கும் புரிகிற மாதிரி எளிமையாக சொன்னார். ஸ்டபிள் பர்னிங் பண்ணாமல் அந்த ஸ்டபிள்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸை கொடுத்தாரு. ஸோ அது மூலமாக அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னு நீங்கள் உங்கள் ஸ்டோரியை கொண்டு போகலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அண்ட் நான் திரும்பவும் சொல்கிறேன், முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட் வந்துட்டு, நீங்கள் செட் பண்ணக்கூடிய தீம் ஆஃப் த ஸ்டோரி, ஆக்ஷன் அப்படின்ற பார்ட் வரும். அங்கே நீங்கள் கொடுக்குற 1 லைனோ, அதுக்கப்புறம் நீங்கள் கண்டென்ட்டில் எழுதுறீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன்ஸோ லாஸ்ட் 1 லைனையும் தவிர்த்து மீதி இருக்கிற 5 லைன் வந்து உங்கள் ஹீரோ என்ன பண்ணுறாரு, சொல்யூஷன் ஓரியன்டாக என்ன பண்ணுறாருன்ற விஷயம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா ஆக்ஷன்ஸ் என்னென்னா, இவர் வந்து எல்லாரையும் கேதர் பண்ணுறது, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக வந்து சொல்லித்தரது, நடுவில் சில ஜோக்ஸ் கிராக் பண்ணார், அப்பப்போ அவங்கள கொஞ்சம் சிரிக்க வச்ச மாதிரி இருக்குன்றதுக்காகவும் ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய சொன்னார். அந்தந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ இது 1 லைனில் இவர் அவேர்னஸ் கொடுத்தாரு போனாருன்னு சொல்லாமல் மல்டிபிள் ஆக்ஷன்ஸை நீங்கள் சேர்க்கணும். அந்த ஆக்ஷன்ஸ் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். அதுதான் OLQவில் நம்ம என்ன பார்த்தோம், ரீசனிங் எபிலிட்டி, எஃபெக்டிவ் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் எதுக்கு பார்த்தோம், ப்ராக்டிகாலிட்டி. நம்ம எவ்வளோ ப்ராக்டிக்கலாக வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத பார்க்க தான் அந்த OLQஸில் நான் சொன்ன அந்த எஃபெக்டிவ் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் எபிலிட்டி எல்லாம். ஓகேங்களா? அடுத்தது ஸோ பாஸ்டர், நீங்கள் நரேட் பண்ணும்போதும் சரி, குரூப் டிஸ்கஷன் பண்ணும்போதும் சரி, இந்த பிக்சரில் டர்பன் கட்டிட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு இல்லையா, இந்த மாதிரி சீட்டில் நல்லா உள்ளே தள்ளி உட்காந்து முதுகை நல்லா சாய்ச்சி வச்சுக்கிட்டு நல்லா ஒட்டி இருக்கணும். சாய்ச்சின்னா ரொம்ப அப்படியே சாஞ்சிட்டு இருக்கக்கூடாது, கம்ஃபர்டபுளாக சீட்டில் உள்ள வரைக்கும் தள்ளி உட்காந்துக்கணும். கை 2யும் நம்மளோட முட்டியில் வச்சுக்கணும்.
அந்த கையை வந்து முட்டியிலேருந்து எடுக்காமல் பேச பழகிக்கணும். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் கொண்டு வரணும். நெரேஷன் பண்ணும்போது கையோ காலோ ஷிவராகாமல் பார்த்துக்கோங்க, பர்டிகுலர்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ். அதுக்கு நல்ல ப்ரிப்பரேஷன் இருந்தாலே போதும், நம்ம வந்துட்டு ஷிவரிங்கை தடுக்கலாம். ஏன்னா நான் நிறையா ஃப்ரெஷர்ஸை பார்த்துருக்கேன், அப்படியே ஷிவர் ஆகும். அவங்க ஷிவர் ஆகிறத நமக்கும் நர்வஸ்னஸை அதிகப்படுத்தும். ஸோ அந்த பிரச்சனை இல்லாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த பாஸ்டர். கண்ணாடி முன்னாடி இப்படி ஃபார்மல்ஸ் போட்டு ஒரு சேரில் நீட்டாக உட்காந்து காலை வந்து 90 டிகிரி, தரையிலேருந்து நம்ம கால் வந்து 90 டிகிரியில் இருக்க மாதிரி வச்சுட்டு நம்மளோட கையை 2 முட்டிலே வச்சுக்கணும். போல்டாக செஸ்டப் பண்ணி உட்கார பாருங்கள், இல்லைனா நார்மலாக ரிலாக்ஸ்டாக உட்கார பாருங்கள். குரூப் டிஸ்கஷன் டைம்லையும் இதே போஸ்டரில் இருக்க பாருங்கள். கையையோ தலையையோ காலையோ நவுத்தாதீங்க, யாரையும் பின்னாடி தள்ளாதீங்க, ரொம்ப கத்திடாதீங்க. அதுதான் நான் கொடுக்கக்கூடிய குரூப் டிஸ்கஷன் டிப். குரூப் டிஸ்கஷனில் உங்களோட பாயிண்ட்டை ஒரு 3-4 தடவை கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். சும்மா சொல்லணுமேன்னு கடமைக்கு சொல்லாமல் ப்ரொடக்டிவாக சொல்லணும். குரூப் வந்து ஃபார்வர்டாக போகிற மாதிரி, குரூப்பை வந்து முன்னாடி கன்க்ளூஷனை நோக்கி நீங்கள் கொண்டு போகணும். ஒரே பாயிண்ட்டை திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகே கம் வி ஷால் மூவ் டு நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு போகணும். அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கோல் ஓரியன்டாக வந்து அசஸர்ஸோட கண்ணில் படுவீங்க. நீங்கள் அவங்களோட சேர்ந்து ஒரே பாயிண்ட்டை திரும்ப திரும்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நத்திங் வில் ஒர்க் அவுட். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது குரூப் டிஸ்கஷன் பண்ணும்போது மெயினான விஷயம், யாரையும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு வந்து உங்கள் ஸ்டோரிக்குள்ளே விட்டுறாதீங்க. நம்மளை விட யாராவது நல்ல ஸ்டோரி சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டோரிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இல்லை உங்களோட ஸ்டோரியில் நீங்கள் வச்சுருந்த தீமும் அவங்க தீமும் ஒன்றா மேட்சிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட ஐடியாஸை சஜஸ்ட் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணலாம், இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு. சிலருக்கு ஃபிஷ் மார்க்கெட் சுச்சுவேஷன்னா கத்திக்கிட்டே இருப்பாங்க, கரைச்சலாக இருக்கும், பேசவே முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். எல்லா நேரமும் பேசிக்கிட்டே இருக்க முடியாது ஒருத்தங்களால். ஃபஸ்ட்டு உள்ளே பேச ட்ரை பண்ணுங்கள். அவங்க கத்துறாங்கன்ட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துடக்கூடாது. நீங்கள் பேச ட்ரை பண்ணுங்கள். அந்த குறை கூடம் கூத்தாடும்ன்ற டைலாக் தான், அந்த ஒரு ப்ராவப் தான். அந்த எவ்வளோ நேரத்துக்கு வந்துட்டு ஒருத்தனால பேசிகிட்டே இருக்க முடியும்? சடனாக டக்குன்னு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் பாயிண்ட்லெஸ்ஸாக நிற்கும் போது, அந்த பர்சன் பாயிண்ட்லெஸ்ஸாக நிற்கும் போது நீங்கள் உள்ளே பூந்து உங்களோட ஐடியாஸ் கொடுக்க ஆரம்பிங்க. அந்த மாதிரி ஃபிஷ் மார்க்கெட் சுச்சுவேஷனில் தான் நான் அதை சொல்கிறேன். எல்லா ஜிடிலையுமே எல்லா குரூப் டிஸ்கஷன்லையுமே அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. நமக்கு எல்லாரும் பேசாமல் நிற்பாங்க, அப்போ நம்ம பேசணும், அப்படி கிடையாது. ஃபிஷ் மார்க்கெட் சுச்சுவேஷனில் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு பேச சான்ஸே கிடைக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கிடைக்கிற கேப்பை யூஸ் பண்ணிக்கணும். மற்றபடி ஸ்டார்டிங்லேயே பேச ஆரம்பிச்சிடணும். ஃபஸ்ட்டு 2-3 பேர்லேயே நீங்கள் பேசிடணும். வெயிட் பண்ணி பேசிக்கலாம்லாம் போகக்கூடாது. டீமை ஃபார்வர்டு கொண்டு போகணும். ஜென்டில்மேன், நம்மளோட கதையில் நம்ம ஒரு 3-4 பேரை பார்த்தோம். அதில் நம்ம வந்து நம்ம ஹீரோ வந்து மேலு, அவர் இந்த பாசிட்டிவ் மோடில் இருக்கார், அவருக்கு இந்த ஏஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃப்ரெண்டில் கொண்டு போகணும். நெக்ஸ்ட் அதில் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தன் ஒன்று சொல்லுவான். சிமிலராக யார் என்னென்ன சொல்கிறாங்களோ அவங்களோட செஸ்ட் நம்பரை அட்ரஸ் பண்ணி as chest number 2 said, we'll go with this plan and let's discuss about action. So our action of story is அப்படின்னு சொல்லி ஆக்ஷனை டிசைட் பண்ணுங்க. அது முடிச்சதுக்கப்புறம் ஸ்டோரிக்குள்ளே வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்வர்டாக கொண்டு போங்க குரூப் டிஸ்கஷனில் உங்கள் டீமை. ஒரே பாயிண்ட்டை திரும்ப பேசுகிற மாதிரி வச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு, இது மாதிரி ஒரு ஹாலில் தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டே நடக்கும். நீங்கள் அந்த டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேபிள்ஸில் உட்காந்து தான் நீங்கள் இந்த பிக்சர் பர்செப்ஷன் டெஸ்ட்டை எழுதுவீங்க. பிபிடிடி டெஸ்ட்டை வந்து ப்ரொஜெக்டரில் பார்த்துட்டு எழுதி முடிப்பீங்க. முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி குரூப் டிஸ்கஷன் வந்து இந்த மாதிரி ஆங்கிளில் தான், ஒரு செமி சர்க்கிள் ஃபார்மில் தான் உட்கார வச்சு குரூப் டிஸ்கஷன் நடக்கும். 3 அசஸர்ஸ் இந்த மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது, இது ஒரு சாம்பிள் பிக்சர். இந்த சாம்பிள் பிக்சரை நல்லா 30 செகண்ட் பாருங்கள். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த பிக்சரை நல்லா பார்த்ததுக்கப்புறம் இந்த பிக்சரில் 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் பார்க்க ஏதோ ஒன்று டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கார். ஸோ மேபி அவர் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சேர்ந்தவராக இருக்கலாம். ஏன்னா அவர் போட்டிருக்க கேப்பும் அவர் வந்திருக்க சைக்கிளும் அவர் ஷூவெல்லாம் போட்டிருக்காரு. ஸோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட்மேனாக இருக்கலாம். இங்கே ஒருத்தர் ஃபார்மலாக நின்றுட்டுருக்காரு. ஓகேங்களா? ஏதோ ஒரு லெட்டரை வாங்குறாரு. ஸோ இதுக்கு நான் வந்து இதுதான் ஸ்டோரின்னு சொல்லலை. ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்டோரி தோணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி தான் காட்டுறேன். இது பாருங்கள். Ramlal was a social activist living in the city of Meerut. It was the time of the monsoon and heavy rains were expected. The developmental works of the city were
either incomplete or had not started at all. He felt that if this attitude of the authorities continued, then they would face a problem when the rain hit. So he filed an RTI requesting the fund and expenditure details of the corporation and received a reply soon. It was mentioned in the letter that many funds were still unused. So he gathered people and went to meet the mayor of the corporation and showed him the details. The mayor promised to take the necessary steps, and before the monsoon arrived, Ramlal felt happy that he could do something for the people. இந்த மாதிரி ஒரு நெரேஷன் தான். இதில் நான் சொன்ன மாதிரியே ராம்லால் வாஸ் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அவன் எந்த ஒரு சிட்டியில் இருக்கான்றதையும் சொல்லிட்டாங்க. இந்த சுச்சுவேஷன், இந்த பிக்சரை வந்து ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணும் இல்லையா? ஸோ இட் வாஸ் த டைம் ஆஃப் மான்சூன் அண்ட் ஹெவி ரெயின்ஸ் வேர் எக்ஸ்பெக்டட். அந்த சிட்டியில் நடந்துட்டு இருந்தக்கூடிய டெவலப்மெண்டல் ஒர்க்ஸ் ஆரம்பிக்கவும் இல்லை, முடிக்கவும் படலை. ஸோ அத்தாரிட்டிஸ், அந்த ஆட்டிடியூட் அத்தாரிட்டிஸ் கிட்ட கேரி ஆன் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஆர்டிஐ போடுறாரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக. எல்லா டீட்டெயில்ஸ், எவ்வளோ ஃபண்ட் இருக்குது, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு டேரெக்டாக மேயரை போய் பார்க்குறாரு, மக்களோட சேர்ந்து போய் பார்க்குறாரு. ஆஸ் அன் ஆக்டிவிஸ்ட்டாக கோரிக்கைகளை வச்சு அவர் மக்களுக்கு நல்லது செய்கிறாரு. ஸோ இது மூலமாக இங்கே பாருங்கள், ஹீரோ ஹேட் அ சோஷியல் கன்சர்ன். அவர் செல்ஃபிஷாக இல்லாமல் செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கார், மக்களுக்காக பண்ணார். அண்ட் ஆல்சோ நியூ ஹவு டு கெட் திங்ஸ் டன். இப்போது எல்லாத்துக்கும் நான் போய் போராட்டத்தில் உட்காந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரே லைனில் முடித்தா அது ரீசனிங் எபிலிட்டியே இல்லை. நம்ம ஆர்டிஐ போட்டு வாங்கியாச்சு. அப்போ அதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும்? நேராக எடுத்துகிட்டு போய் கன்சர்ன்ட் அத்தாரிட்டி, ஒரு கலெக்டரோ, ஒரு மேயரோ, ஒரு டெப்யூட்டி கலெக்டரோ, இந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டிஸ் கிட்ட போய் கொடுக்கணும். அதுதான் he know that how to get things done. It shows his intelligence and responsibility. He could influence people and gather them together. எல்லாரையும் கேதர் பண்ணிட்டு போய் பார்த்தாரு இல்லையா? அதனால் he could influence people and gather them together. And then ஜெய்ஹிந்த். அண்ட் அடுத்த வீடியோவில் ஒரு பிபிடிடி, எக்ஸாக்ட் பிபிடிடி எப்படி இருக்குன்றத நான் வந்து உங்களுக்கு வீடியோவாகவே கொடுக்குறேன். Thank you.